சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புனித சேவியர் ஆலயத்தில் தேம்பாவணி காப்பியத்தை முனைவர் டொமினிக் ராஜ் முதன்முறையாக ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்த நூல் வெளியிடப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புனித சேவியர் ஆலயத்தில் தேம்பாவணியின் 300ஆம் ஆண்டின் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவின் சிறப்பம்சமாக வீரமா முனிவர் எழுதிய தேம்பாவணி காப்பியத்தை முனைவர் டொமினிக் ராஜ் முதன்முறையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல் வெளியிடப்பட்டது. விழாவில் சேசு சபை சென்னை மறை மாநில தலைவர் அருட்பணி ஜபமாலை ராசா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ், IDCR இயக்குனர் அருட்பணி மரியா அருள் ராசா, இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் G. சேகர், ப. சம்பத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்ட தேம்பாவணி நூல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. இன்றைக்கு திரு வீரமாமுனிவர் அவர்கள் எழுதிய தேவாரம் மற்றும் அவர் எழுதிய நூல் தேம்பாவணி, இது இரண்டும் அவர் எழுதி 300 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 300ஆம் ஆண்டை துவக்க விழாவை கொண்டாடுவதற்காக இன்று இங்கே அந்த நூலை சார்ந்து நாம் கூடியிருக்கிறோம். இந்த நூல் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு என்னுடைய தந்தை திரு டொமினிக் ராஜ் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அவர் இந்த பணியிலே அமர்ந்து இதை செய்திருக்கிறார். அந்த நூல் வெளியீட்டு விழாவும் அந்த வீரமாமுனிவர் எழுதிய தேவார பாடலை இசையமைத்து அதையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அதற்கு தமிழ் பொழிப்புரையும் தந்து இங்கே என்னுடைய தந்தை அதை செய்துள்ளார். அதற்காக அதை நினைவுகூரும் வண்ணமாக இந்த விழாவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த தேம்பாவணி எழுதப்பெற்ற 300 ஆண்டுகளில் அதனை ஆங்கில மொழியில் முதல் முறையாக இந்த 300 ஆண்டுகளில் யாரும் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவில்லை. ஐயா டொமினிக் ராஜ் ஐயா அவர்கள் இதை முதல் முறையாக மிக அருமையாக, ஆழமாக, தெளிவாக மொழிபெயர்த்திருக்கின்றார். ஆகவே அனைவரும் இதை படித்து உணரலாம், மகிழலாம். அதேபோல் இன்று வெளியிடப்பட்ட இந்த கருணாம்பரம் பதிகம் வீரமாமுனிவர் எழுதிய தேவார பாடல்கள். நாம் இந்து இலக்கியங்களிலே கண்டது போல தேவார இலக்கியங்களைப் போல் கிறித்தவத்திலே இதை தேவாரத்தை கருணாம்பர பதிகம் என்று வைக்கின்றார்.